ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். இப்போ நம்ம மூணாவதான தாம் அப்படின்ற கேதார்நாத் தாமை பற்றி பார்க்க போகிறோம். கேதார்நாத் தான் இருக்கிறதுலே நம்ம எல்லா தாம்லையும் பார்த்திங்கன்னா ஒரு பயங்கர நல்ல உணர்வை ஏற்படுத்தின தாம் எனக்கு பர்சனலாக. ஸோ கேதார்நாத் தாமை அடையிறதுக்கே பார்த்திங்கன்னா நாங்கள் முன்னாடி நாள் நைட்டே ஒரு 11:30க்கே கிளம்பிட்டோம். 11:30க்கு கிளம்பி அடுத்த நாள் மார்னிங் எங்களால் அங்கே 7 to 8 தான் ரீச் ஆக முடிஞ்சது. அதுவும் ஃபுல்லாக இல்லை. அப்புறம் அந்த 8லேருந்து கொஞ்சம் நேரம் கோயில் கிட்டக்கு வரைக்கும் போகிறதுக்கு கிட்டத்தட்ட அன்றைக்கி மதியம் வரைக்குமே ஆகிடுச்சு. ஸோ அதனால் அங்கே கேதார்நாத் பிளான் பண்ணுறவங்க எல்லாமே ஒரு நாள் ஹால்ட் பண்ணிவிட்டு அடுத்த நாள் இறங்குற மாதிரி பிளான் பண்ணலாம். இந்த மாதிரி பிட்டூவில் இந்த மாதிரி முதுகில் கேரி பண்ணிட்டு போகிறவங்க நிறைய பேர் இருக்காங்க. குதிரை, அதுக்கப்புறம் 4 பேர் தூக்கிட்டு பல்லக்கு மாதிரி போகிறவங்களும் இருக்காங்க. ஸோ நம்ம குதிரை எடுத்துகிட்டு தான் போகணும். மேலே கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா ஒரு 3000 அடிக்கு மேலே இருக்கிற இந்த கேதார்நாத் தாம் ஃபுல்லாக குதிரையில் மேலே ஏறும்போது ஒரு 4 hours போகும். ஹெலிகாப்டர் கூட இருந்தது. பட் இதெல்லாம் ப்ரீ புக்கிங் பண்ணாமல் தான் ஹெலிகாப்டர் அவைலபிலிட்டியே இருக்குது. எஸ், அஃப்கோர்ஸ் கொஞ்சம் டேஞ்சரஸான ஒரு ட்ரிப்பாக தான் தோணுச்சு. பட் அங்கே போனதுக்கு ஒரு ஒர்த்தான ஒர்க் ஃபேல். இதுதான் கேதார்நாத் தாமில் இதோடைய ஸ்டேட்டஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஒரு மணிக்காக எடுத்த இந்த வீடியோஸ் எல்லாம், இந்த பிக்சர்ஸ் எல்லாமே. ஸோ லாங் ஷாட் நம்ம கோயிலை பார்க்குறோம். ஸோ கோயிலை சுற்றி கூட்டம் பக்தர்கள் தான் ஃபுல்லாகவே அங்கே இருக்கிறவங்க எல்லாருமே தான். ஏன்னா அந்த கோயிலை சுற்றி நம்ம கோயிலில் இந்த உத்தராகண்ட் பற்றி ஒரு ஃப்ளட்டு கூட வந்தது. அதை பற்றி கூட நம்ம இந்த கோயில் எப்படி அந்த இடத்துல தப்பிச்சது அப்படின்றத கூட இந்த கோயிலின் மூலியமாக பார்க்க முடியும் நம்மளால். ஸோ நீங்கள் பின்னாடி ஒரு கல் பார்க்குறீங்கல்ல, அந்த கல் தான் அது இந்த கோயிலை காப்பாற்றினதுக்கான ஒரு பெரிய விஷயமே. இந்த கோவில் ஏன் இந்த ஃப்ளட் வந்துச்சுன்னா, இங்கே ஒரு துர்கை கோவில் இருக்குது இந்த தண்ணியில். அந்த கோவிலில் இடம் மாற்ற போகிறாங்க அப்படின்ற மாதிரி ஏதோ பேசிகிட்டு இருக்கும்போது இது அந்த ப்ரொசீஜர் இருக்கும்போதே இந்த ஃப்ளட் வந்துருச்சு. அப்போது லோக்கலில் இருக்க பீப்புள்ஸ் எல்லாமே என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் அந்த கல்லை மூவ் பண்ண கோயிலை மூவ் பண்ணணும்னு நினச்சிருக்கனால தான் அந்த ஃப்ளட் வந்துருச்சு அப்படின்னு சொன்னாங்க. அப்படியே அந்த பிளானை ட்ராப் பண்ணிட்டாங்க. ஏன்னா அங்கே ஹைட்ரோ ப்ராஜெக்ட் இருக்குதா இருந்தது, அதை அப்படியே ட்ராப் பண்ணிட்டாங்க. ஆனால் கேதார்நாத் முக்கியமாக இந்த இடத்துல ஃபுல்லாமே அழிஞ்சிருச்சா. அந்த கோவில் மட்டும் தப்பிச்சதுக்கு பெரிய காரணம் என்ன அப்படின்னு பார்க்கும்போது அந்த கல் தான். இப்போ இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா அப்படியே ஒரு கோவிலை சுற்றி இருக்கிற ஒரு ஏரியா, கோவிலோட பின்னாடி இருக்கும். நம்ம இந்த மவுண்டன் ஃபுல்லாக பாருங்கள், மவுண்டன் ஃபுல்லாமே ஸ்னோ அண்ட் மிஸ்ட் தான் கவர் இருக்குது. யோசிச்சு பாருங்கள், தண்ணி இங்கெல்லாம் எவ்வளோ வந்திருக்கும் அப்படின்னு சொல்லி. எல்லாமே பில்டிங் கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க்கில் தான் இருக்குது. இங்கே பார்த்தீங்கன்னா இந்த வழியாக தான் தண்ணி வந்திருக்கு. ஆதி சங்கராச்சாரியார் பற்றி சொல்லணும் கண்டிப்பாக. இந்த கோயிலெல்லாம் கண்டுபிடிச்சவர், இந்த இடத்துல இருக்குது அப்படின்னு சொல்லி கண்டுபிடிச்சவரே இவங்க தான். கோயிலுக்கு ஒரு சிறப்பு கூட இருக்குது. இது நீங்கள் மகாபாரதத்தில் பார்த்தீங்கன்னா முடிஞ்சதுக்கப்புறம் பாண்டவர்கள் ஐவர்களுமே எங்கே சொர்க்கத்தை நோக்கி போகலாம் அப்படின்னு சொல்லும்போது இந்த இடத்துல சிவன் கடைசியாக மறைஞ்சது நடந்து போகும்போது மறைந்த இடம் அப்படின்றனால கேதார்நாத் அப்படின்ற இடத்துல இருக்கிற மாதிரி இருக்கும். இது மறுபடியும் கண்டுபிடிக்கப்பட்டது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆதிசங்கராச்சாரிய மூலியமாக தான் இந்த 4 தாமே நமக்கு தெரிய வந்தது. ஸோ இது ஒரு சின்ன ஒரு கிளிப்பிங், ஃபுல்லாக மிஸ்ட்டு கவர். அப்போ மட்டும் கொஞ்சமாக ஒரு சன்லைட் வந்தது. கோயிலுக்கு பின்னாடி இருந்த அந்த மிஸ்ட் இப்போ எதுவுமே தெரியல பாருங்கள். அந்த ஸ்னோ கேப் மவுண்டன் இப்போ தெரியுது பாருங்கள். ஸோ இந்த ஒரு சீன் ஒரு 5 to 10 minutes தான் இருந்தது. இப்போ இந்த வீடியோ ஃபுல்லாமே பார்க்கலாம். அந்த ஸ்னோ கேப் மவுண்டன் அதுலேருந்து கிளேஷியர் பனி கரைஞ்சு நம்ம அங்கே கிடைக்கிற ரிவர் கூட பார்க்க முடியும். மந்தாகினி ரிவர் அப்படின்றத பார்க்க முடியும். இந்த மந்தாகினி ரிவர் கீழே வரைக்குமே வரும். ஸோ இப்போ பார்த்தீங்களா, இப்போ அந்த ஸ்னோ கேப் மவுண்டன் கொஞ்சம் கொஞ்சமாக மறையுது. ஸோ இந்த மாதிரி நிறைய பேர் 10 ஸ்டேயில் கூட இருந்தாங்க. பட் நல்லா உடம்பு நல்லா இருந்தது அப்படின்னா 10 ஸ்டே இருக்கான். ஸோ இதுதான் மந்தாகினி ரிவர். அப்படியே மெல்ட் ஆகி வர ரிவர். ஸோ இது அடுத்த நாள் மார்னிங் நாங்கள் கிளம்பும் போது எடுத்தது. ஸோ இது மேலே பார்த்தீங்கன்னா ஒரு காலபைரவர் கோயில் இருக்குது. எப்பயுமே இது பார்த்ததுக்கப்புறம் அந்த பைரவர் கோயில் பார்த்துட்டு வந்தோன்னா ஒரு திருப்தி இருக்குன்னு சொல்லுவாங்க. ஸோ போகிறவங்க கோயிலுக்கு போனீங்கன்னா கண்டிப்பாக பைரவர் கோயிலும் போய் பார்த்துருவாங்க. அங்கே ஒரு சின்ன ஒரு ட்ரெக் இருக்குது. ஸோ இந்த கல் தான் நான் சொன்னேன். இந்த கல் அங்கே இருந்தனால தான், உருண்டு இருந்ததுனால தான் அந்த கோவில் மேலே தண்ணி படாமலே இருந்திருக்கு. அதனால தான் கோவில் அந்த உத்தராகண்ட் ஃப்ளட்டில் க்ளவுட் பஸ்ட் ஃப்ளட்டில் கோவிலுக்கு எந்த பாதிப்புமே இல்லாமல் இருந்திருக்கு.
இந்த கோவில் நல்லா பார்த்துக்கோங்க. பின்னாடி இருக்கிற ஏன் இதை இவ்வளோ இதாக சொல்கிறேன் அப்படின்னா, இவ்வளோ ஆண்டு காலங்களாக இந்த கோவில் இருக்குது. ஸோ இவ்வளோ ஒரு க்ளவுட் பர்ஸ்ட்லையும் வந்து கோவிலுக்கு எதுவுமே ஆகாமல் இருந்தது அப்படின்றது ரொம்ப ஆச்சரியத்தக்க விஷயம். அங்கே இருக்கவங்க எல்லாருமே அப்படிதான் சொல்லுவாங்க. ஸோ அதுதான் ஒரு 1.5 கிலோமீட்டர்ஸ் இருக்குங்க நீங்கள் மேலே போனதுமே. அங்கேருந்து அங்கே இருக்கிறது வந்து ஹை ஸ்டீப். அதுவே வந்து நடக்கிறதுக்கு ரொம்ப சிரமமாக இருக்கும் ஆக்சிஜன் கம்மியாக இருக்கிறதுனால. ஸோ இந்த வீடியோ பாருங்கள். இந்த கோவில் வந்து இறங்கி கீழே சைடில் ஃபுல்லாக பார்க்கலாம். கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க் இருக்குது. கோவில் அங்கே இருக்குது. மேலே ஸ்னோ கேம்ப் மவுண்டன் பார்க்கலாம் நீங்கள். இந்த மாதிரி சின்ன சின்ன ஹோட்டல்ஸ் தான் வந்து இருக்குது. இங்கே பாருங்கள், ஃபுல்லாகவே இப்போ தான் கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க் மறுபடியும் போயிட்டுருக்கு. அந்த ஃப்ளட்டுக்கு அப்புறம் இவ்வளோ நாள் கழிச்சு வந்து அது நீங்கள் அங்கே தண்ணி பார்க்கலாம். அந்த கிளேஷியர்ஸ் மெல்ட் ஆகி தண்ணி வந்துட்டுருக்கு. ரிவரில் போய் சேராது. இதுதான் கோயிலோட எண்டு ஓம் அப்படின்றது இருக்குது பார்த்தீங்களா, அதுதான். பட் பார்த்துக்கோங்க கன்ஸ்ட்ரக்ஷன்லாம் எப்படி நடக்குது அப்படின்றத பாருங்கள். ஸோ அந்தளவுக்கு வந்து யூஸ் பண்ண முடியாமல் இருந்த கோயிலை இப்போ வந்து எல்லாருமே வந்து போயிட்டுருக்கோம் அந்த ஃப்ளட்டுக்கு அப்புறம். ஸோ அதனால் ரெய்னி சீசன்லாம் அவாய்ட் பண்ணுறது ரொம்ப நல்லது.